நானும் இர்ஃபானும் ஒரு லவ் பிராங்க் வீடியோ பண்ணோங்க. அவ்வளவுதான். சர்ச்சையில் சிக்கினார் இர்ஃபான் பொண்டாட்டி. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்து கடைசியில ஒரு மன்னிப்பு கேட்ப. அந்த மன்னிப்பையும் நாங்க வந்து பார்க்கணும். அட்வான்ஸ் புக்கிங்ல ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப KPY பாலா பண்ணதும் தப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது பாலாவா இருந்தாலும் சரி, இல்ல ஓலாவா இருந்தாலும் சரி. இப்ப வேற மேடம் வந்து அந்த 35 லட்சம் விஷயத்துல மாட்டி இருக்கிறாங்க. நம்ம கண்ணு வச்சா சும்மா விடுமா? என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. அதெல்லாம் போகட்டும். உன் குழந்தைக்கு எப்போது முதல் பிறந்த நாள் கொண்டாட போற? என்னடா கேட்ட? குழந்தைய வந்து சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ணிருவோன்ற நானு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இர்ஃபானை வச்சு நல்லா சம்பாரிச்சுட்டா. ஆஹா வந்துட்டாயா வைப்ரேஷன். Hey guys, love you for watching Vibe with Paru. சுமார் 7 மாதங்களுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண போகிறோம். குறிப்பாக இர்ஃபான்ஸ் வியூ பற்றி நம்ம பேசுறதுனால கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிது. அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டேரக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் 2 பேருக்குமே என்ன ரிலேஷன்ஷிப்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ மூடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நரேன் சொல்லியிருக்கிறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இர்ஃபானும் நானும் வந்து ஒரு யூடியூப் ப்ரொஃபஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ் தான். மற்றபடி வந்து ரொம்ப அப்படியே மை மாமா மை மச்சான் அப்படிங்கிற அளவுக்குலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவர் ஒன்று பண்ணார், எனக்கு அது பிடிக்கல, அதனால நான் வீடியோ போட்டேன். அவ்வளவே தவிர்த்து மற்றபடி எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு எனக்கு புரியல ப்ரோ. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்கள் 2 பேரும் முன்னாடி லவ்வர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏயா இது எவன் பார்த்து வச்ச வேலைன்னு எனக்கு தெரியல. நானும் இர்ஃபானும் ஒரு லவ் பிராங்க் வீடியோ பண்ணோங்க. அவ்வளோதான். அந்த பிராங்க் வீடியோ பார்த்துட்டு நாங்கள் லவ்வர்ஸு அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. சாரி, ஹீ இஸ் அ ஜென்டில்மேன். அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ குழந்தை வேற இருக்குது. அதனால் அடுத்தவங்களுடைய புருஷனை பற்றி நம்ம அப்படி பேசப்படாது. We are not lovers. I'm just going to clarify that. வினுன்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யூஆர் அப்சல்யூட்லி ரைட் பாரு. மோகன்லால் அண்ட் பிருத்விராஜ் கிட்ட வந்து லைக் இன் திருஷ்யம் மூவி வாட் வில் தே டூ? வாட் நான்சென்ஸ் கொஸ்டின் இஸ் தட்? இதை தாங்க நானும் கேட்டேன். திருஷ்யம் படத்தில் வர்றது உங்கள் ரியல் லைஃப்பில் நடக்குமான்றத ஒரு கேள்வியாக வச்சுருக்காருன்னா அவர் மூளை வந்து எவ்வளோ சூப்பரான மூளைன்றதை நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து என்னென்னா ஒருத்தர் போட்டிருக்காரு ஃபைசல்னு, ஃபைனலி 150K + வியூஸ் பை டிஃபேமிங் அதர்ஸு. ஆப்வியஸ்லி யாருமே கேள்வி கேட்காத இடத்துல வந்து நம்ம தான் முதல்ல இர்ஃபான் இப்படி பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசினோம். ஸோ உடனே அந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டுச்சு. அண்டு இன்னொரு விஷயம் வந்து நான் யூடியூப் வீடியோ வந்து ஒரு ஹாபிக்காக தான் நான் வந்து பண்ணுறேனே தவிர்த்து ஒரு வீடியோவும் எனக்கு 1 லட்சம் வியூஸ் போகணும், ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகணும் அப்படின்ற டார்கெட்லலாம் மற்ற யூடியூபர்ஸ் பண்ணுற மாதிரிலாம் நான் பண்ணல. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். ஸோ ஐ டோன்ட் ஒர்க் அண்டர் வியூவர்ஸ் ப்ரெஷர். ஏன்னா வியூஸ்க்காக பல பேர் பண்ணுறதை தான் நீங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வியூஸ் ஒரு விஷயமே கிடையாது. I know. I know. What are you trying to do by this? Why are you randomly hating on Irfan? How are you affected by no preparation interview? Even those celebritiesக்கு ப்ராப்ளம் இல்லை, உனக்கு என்ன கேர்ள் பிரச்சனை அப்படின்ட்டு. எஸ், அந்த செலிபிரிட்டிஸ்க்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. பிகாஸ் ஐ ஆம் ஃபைண்டிங் இட் வெரி வெரி டாக்ஸிக் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து அவர் எடுத்து அதெல்லாம் வந்து ஒரு ஆங்கராக நான் பார்க்கும்போது நான் சத்தியமாக வன்மத்தில் பேசலைங்க, ஒரு கடுப்பில் வந்து சொல்கிறேன். ஏயா எனக்கு பொறாமலாம் இல்லை. நவாஸ் அப்படின்றவர் வந்து வைத்தறிச்சல் பிடிச்சவ. ஏண்டி அவன் பண்ண தப்பு பேசுனா ஓகே, ஆனால் அவன் இன்டர்வியூ எடுக்கிறத பேசுறியே, உன்கிட்ட யாரும் ப்ரொமோஷன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அவர் இன்டர்வியூ எடுக்கிறதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அவர் இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் திருஷ்யமில் நடந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் ஒரு கேள்வியாபா அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. இங்கே யூடியூப்பில் ஆங்கர்ஸ் வந்து அத்தனை பேர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி லேமாக டம்பாக கேள்வி கேட்குறவங்க கிட்டலாம் வந்து போகிறீங்க அப்படின்றது தான். ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் வந்து திரும்ப திரும்ப இன்டர்வியூ கொடுக்குறவங்க கொடுத்துட்டே தான் இருப்பாங்க, ப்ரொமோஷன் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஐ டோன்ட் கிவ் அ 2 minutes ஃப்ளையிங் ஃபிஷ். தெரிஞ்சுக்கிட்டியா? இர்ஃபானை வச்சு நல்லா சம்பாரிச்சிட்டா,
கைஸ் செக் ஓல்டர் வீடியோஸ் வியூஸ் அண்ட் திஸ் வீடியோ வியூஸ் அப்படின்ட்டு. கைஸ் இந்த இந்த யூடியூப்பில் வர காசுலாம் வந்து ஐ மீன் நான் இதை சொன்னால் நீங்கள் வந்து என்னமோ அப்படின்னு என்னை நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். யூடியூப்லேருந்து வர காசு எனக்கு ஒன்றுமே கிடையாது கைஸ். நான் வியூஸ்க்காகவும் காசுக்காகவும் நான் யூடியூப் வீடியோஸ் பண்ணலை. ஏன்னா ஐ ஹாவ் மெனி அதர் திங்ஸ் டு டூ இன் லைஃப். இது வந்து எனக்கு ஹாபி. கேமரா முன்னாடி நிற்கிறது பேசுறது எனக்கு பிடிக்கும். அதற்காக மட்டும்தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேனே தவிர்த்து வியூஸ்க்காகவும் நாட், டெஃபினெட்லி நாட் ஃபார் த மணி. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அடுத்து வந்து சர்ச்சையில் சிக்கினார் இர்ஃபான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க போட்டிருக்காங்க. இதுக்கு நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் எனி அதர் விமன். அதுவும் ஐ டோன்ட் வாண்ட் கமெண்ட் அபவுட் இட். ஸோ அடுத்து வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு ஒருத்தர் அப்போ கேபிஒய் பாலா பண்ணதும் தப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கைஸ் எல்லாத்துலேயுமே ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி வீடியோ போடும்போது ஆப்வியஸ்லி வியூவர்ஸ் என்ன நினைப்பாங்க, அப்பா இவருக்கு எவ்வளோ பெரிய நல்ல மனசு அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி அது வந்து ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி தான். ஆனால் அது வந்து அவங்க பண்ணுற உதவி வந்து அந்த பர்சனுக்கு போய் சேருது, நல்வழியில் சேருதுன்னா தப்பு இல்லை, அதை நீ வீடியோ எடுத்து போட்டுக்கோ. பட் நம்ம பண்ணுறது 4 பேருக்கு தெரியாமல் பண்ணால் இன்னும் பெட்டர். அப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணுறது எல்லாமே என்னையை பொறுத்த வரைக்கும் அது பாலாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஓலாவாக இருந்தாலும் சரி, சாரி, எல்லாமே வந்து அது ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி தான். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். இப்போ நீ பண்ணுறது அவனுக்கு ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ தான் அப்படின்னு போட்டிருக்கிறாப்புல. சரி விடுங்க, நம்மனால 4 பேர் வந்து ப்ரொமோஷனல் வீடியோவாக ஆகுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு நல்லது தானே அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் ப்ரோ. முகம் மட்டுமா மனசு வெல்லடா. I support you பாரு. You are the bold woman to talk about Irfan's fake worst incident. I appreciate you பாரு for talking about that. All you said is 100% true. போதும் விஷயத்துக்கு வாங்க. Irfan is posting celebrity interview just for views and to promote his brand. Nothing other than that. நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸை கண்டுக்காதீங்க. ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பாடா, நம்ம இவ்வளோ நேரம் கத்துனது ஏதோ ஒரு ஆளுக்கு உரைச்சா போதும்பா. அந்த பன்னாடைக்கு இப்போ 2.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பெண்டிங்க. அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் போயிடும். he don't deserve a subscribers in my view அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. சபாஷ், வெரி குட். அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஆனால் என்னைய வன்மம் முடிச்சவன் அப்படின்றாங்க. எனிவே அடுத்த கமெண்ட் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்குட்டிமா நீ தான் பெண் பாஷா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. பொம்பளை பாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. நீங்கள் போட்ட வீடியோஸ்லேயே இதுதான் பெஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் கேவலமாக நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் ரோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வேற யாரெல்லாம் ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்தை செஞ்சு விட்டு போவோம், ஒரு குடும்பத்தை பிரித்து விட்டு போவோம். அதனால யார் அப்படி ரோஸ்ட் பண்ணுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. எத்தனையோ பேர் தப்புன்னு தெரிஞ்சும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அது தப்புன்னு நெத்தியில் அடிக்கிற மாதிரி கேட்கவே தனி தைரியம் வேணும். வி சப்போர்ட் பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் அடிச்சுக்க முடியாது. குட் பாரு டு ஸ்பீக் அபவுட் ஹிம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐ ஸ்டாண்ட் அண்ட் சப்போர்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் இர்ஃபான் வியூ ரிப்ளை. அதான் போட்டாரே, இந்த சர்ச்சையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஆராம்சே வந்து ஒரு ரிப்ளை வீடியோ போட்டார். பட் அதுவும் அவர் யூடியூப் பிளாட்ஃபார்மில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாப்புல. இது ஏயா நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வந்து கடைசியில் ஒரு மன்னிப்பு கேட்பேன். அந்த மன்னிப்பையும் நாங்கள் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு மறுபடியும் வந்து உன்னை ஃபாலோ பண்ணணும். மறுபடியும் நீ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவ, அதுக்கும் வந்து நாங்கள் பார்க்கணும். அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இதை நீங்கள் ஒரு பேட்டர்னாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே கணிச்சு சொல்லிட்டேன். அதனால் நம்ம அந்த ரிப்ளை வீடியோக்கெலாம் நம்ம கமெண்ட்டு கூட பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. 2 மினிட்ஸ் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம் இல்ல. அடுத்த கமெண்ட் வந்து என்னன்னா, சீரியஸ்லி யூஆர் ராக்கிங் வித் த பாயிண்ட்ஸ் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வன்மத்தை கக்கிட்டாப்பா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அது வன்மம் இல்லையா, அது ஒரு ரியாக்ஷன் வீடியோயா. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. கஷ்டப்பட்டவங்களுக்கு மானம் மரியாதை இருக்கும் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒருத்தர் ஒரு முக்கியமான விஷயம் போட்டிருக்காரு. பாரு, do you have any plans to get hard on political interviews? I might be wrong,
பட் ஐ பெட் இட் வுட் ஃபிட் யூ லைக் கரண் தப்பர். ஓ மை காட், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து அரசியல் மேலே ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து டிஎம்கேல தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தாங்க. ஐ ஆம் அ டிராவிடியன் ஸ்டாக். நான் ப்ரௌடாக எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன். அண்ட் நான் படித்தது வந்து ஜேர்னலிசம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து காலம் பதில் சொல்லும். அரசியல் சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் பண்ண தான் செய்வேன். அது இன்டர்வியூஸாக இருக்கலாம், களப்பணிகளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லும். ஸோ கண்டிப்பாக அரசியல் சார்ந்த இன்டர்வியூஸை நான் சீக்கிரம் பண்ணுறேன், அரசியல் பண்ணுறோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம 29th பர்த்டே வீடியோக்கு கீழே ஒரு சில கமெண்ட்டு. அதெல்லாம் போகட்டும், உன் குழந்தைக்கு எப்போது முதல் பிறந்தநாள் கொண்டாட போகிற அதை சொல்லு முதல்ல அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கா. ஏன்பா, நான் ஒரு மொரட்டு சிங்கிள்ப்பா. 29 வயசாகியும் நான் வந்து இன்னும் ஒரு கல்யாணம் கூட வந்து பண்ணலை. பார்ப்போம், முதல்ல வந்து கரெக்டான நபர் கிடைக்கணும். அந்த நபர் கூட வந்து கண்டிப்பாக கல்யாணம் அப்படின்னு நடந்ததுன்னா குழந்தைய வந்து சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணிடுவோன்றேன் நான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஸோ அம்மாவுடைய இது வீடியோக்கு கீழே வந்திருக்குது. இந்த மாதிரி அம்மா கிடைக்கிறது அபூர்வம். சச் அ ஹானஸ்ட் அண்ட் லவ்வபிள் அம்மா அப்படின்னு போட்டிருக்காங்க. கைஸ், இப்போல்லாம் வந்து நான் எங்கே போனாலுமே பாரு அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. இந்த இன்டர்நெட் சமூகம் வந்து எங்கள் அம்மாவை ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் ஒருத்தர் போட்டிருக்காரு கல்கி தேவின்ட்டு. ஸோ ட்ரூ, நடிக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது. எங்கள் அம்மா வந்து கயடும் லோகருக்கு ஒரு கமெண்ட் போட்டிருப்பாங்க, இது சும்மா வெள்ளலி அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறையா பேர் வந்து லைக் பண்ணாங்க. இப்போ வேற மேடம் வந்து அந்த 35 லட்சம் விஷயத்தில் மாட்டியிருக்கிறாங்க. நம்ம கண் வச்சா சும்மா விடுமா, பார்த்தீங்களா லோகர் மாட்டிக்கிட்டாங்க. என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. சரி, எனிவே எங்கே இருந்தாலும் அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும். அடுத்தவங்களுக்கு நம்ம தீங்கு விளைவிக்க நினைக்கவே கூடாது. பிக் ஃபேன் ஆஃப் யுவர் மம்மி, விஷ் ஐ கெட் அ சான்ஸ் டு மீட் ஹர். கண்டிப்பாக எங்கள் அம்மாவை வந்து இப்போ மதுரையில் பார்க்கும்போதும் சரி, சென்னையில் பார்க்கும்போதும் சரி, எல்லாருமே வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மை மாம் கைஸ். எனக்கும் உங்களுக்கும் ஒரே வயசா? டிவியில் உங்கள் ஆங்கரிங் டேலண்ட்டை பார்த்து என்னை விட ரொம்ப பெரியவங்க 32 வயசு கூட இருக்கும்னு நினச்சேன். ஐயோ, எத்தனை பேரையா இப்படி கிளம்பியிருக்கீங்க நீங்கள்? நான் கொஞ்சம் ஓவராக தான் பேசுவேன், வாயாடி தான் நான். ஆனாலும் வந்து நான் 1996 ஏப்ரல் 12 வந்து பிறந்திருக்கேன். இந்த விக்கிபீடியா எண்ணத்துலேயோ வந்து ஜூன் 12ன்னு போட்டிருக்காங்க, அது தவறு. ஐம் அன் ஏப்ரல் பார்ன் கைஸ். அண்ட் ஆல்சோ எனக்கு 30 வயசுலாம் கிடையாது. இந்த ஹிப்ஹாப் தமிழா கிட்ட வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஆன்டிஸை சைட் அடிச்சிருப்பீங்களா அப்படின்னு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டதில் தான் நான் வைரலான. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் என்னை ஆண்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. மற்றபடி எனக்கு இப்போ தான் லாஸ்ட் 20ஸ்ல தான் நான் இருக்கிறேன். இன்னும் நான் 30s தொடலை. ரொம்ப முக்கியம். எப்பம்மா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இன்னும் பையனே பார்க்கலங்க, அப்புறம் எப்படி நான் கல்யாணத்தை பண்ணுவேன்? அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் பிலீவ் இன் மேரேஜ். நான் சொன்ன மாதிரி அப்படி நான் ஒரு கல்யாணம் பண்ணால் அது ஒரு சுயமரியாதை திருமணமாக இருக்கும். அதே நேரத்தில் திருமணத்தை தாண்டி ஒரு பார்ட்னர்ஷிப்பை தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? அப்புறம் ஒருத்தவர் வந்து என்னை விட ஒரு வயசு சின்ன பொண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. சத்தியமா கைஸ், இதுதான் என்னுடைய வயசு. ஸோ அடுத்த வருஷம் தான் வந்து 30ஐ தொட போகிறேன். அதனால் ஜாலியாக சந்தோஷமாக வயசு எந்த வயசாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோமோ என் பொறுப்புக்கான பர்பஸ், அந்த பர்பஸை வந்து கண்டுபிடிச்சி அதற்கு நோக்கி நம்ம பயணம் பண்ணணும். ஸோ அந்த பயணத்தை அடையிற வரைக்கும் வந்து எந்த வயசாக இருந்தாலும் சரி ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற ஒரு கருத்தோட இந்த நெகட்டிவ் கமெண்ட் செக்ஷனை வந்து நான் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இப்போ நான் வந்து நிறையா இன்டர்வியூஸ்லாம் பண்ணுறது கிடையாது. பாரு வந்து லக்கிலி இப்போ கொஞ்சம் நல்ல படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் என்னைய வந்து இன்டர்வியூஸில் பார்க்க மிஸ் பண்ண ஆட்கள் எல்லாத்துக்குமே வந்து ஐ வுட் லைக் டு சே கீப் சப்போர்ட்டிங் வைப் வித் பாரு. இந்த இன்டர்நெட்டில் என்னைய பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து keep supporting and give me all your support. See you guys again in another video. And உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருங்க. Bye. Hey, listen, subscribe to my channel Vibe with Paru. அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க.
You can also follow me on Instagram, Twitter in the name VJ_Parvati.